கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பிலிப்பியர் 1வது அதிகாரம் 12வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். பிலிப்பியர் 1:12 செகண்ட் பார்ட். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையானரே, கூட இருப்பவரே, கூரைகள் தீர்ப்பவரே, கூட இருப்பவரே, கூரைகள் தீர்ப்பவரே, தேற்றிடும் தெய்வமே, திடன் தருபவரே, தேற்றிடும் தெய்வமே, திடன் தருபவரே, ஊற்று தண்ணீரே, ஊற்று தண்ணீரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் உள்ளத்தின் ஆறுதலே, பரிசுத்த ஆவியே, என்னோட துணையாளரே, பயங்கள் போக்கிவிட்டீர், பாவங்கள் நீக்கிவிட்டீர், பயங்கள் போக்கிவிட்டீர், பாவங்கள் நீக்கிவிட்டீர், ஜெயமே வாம் வரவால், ஜெயமே வாம் வரவால், ஜபமே வாம் தயவால், தினம் ஜபமே வாம் தயவால், ஓபரா ஓபரரா, ஓபரா ஓபரரா, ரீகா ரிகரரா, ரிபரா ரிபரரா, ரிகரா ரிகரரா, அபிஷேக நாதரே, ஆச்சார மானவரே, அபிஷேக நாதரே, ஆச்சார மானவரே, மீட்பினாலுக்கன, மீட்பினாலுக்கன, முத்திரையானவரே, எங்கள் முத்திரையானவரே, பரிசுத்த ஆவியே, என்னோட துணையாளரே, விடுதலை தருபவரே, விண்ணப்பம் செய்பவரே, விடுதலை தருபவரே, விண்ணப்பம் செய்பவரே, சாட்சியாய் நிறுத்துகிறீர், எம்மை சாட்சியாய் நிறுத்துகிறீர், சத்தியம் போதிக்கிறீர், தினம் சத்தியம் போதிக்கிறீர், பரிசுத்த ஆவியே, என்னோட துணையாளரே, சத்துரு வரும் போது எதிராய் கொடிபிடிப்பீர், சத்துரு வரும் போது எதிராய் கொடிபிடிப்பீர், எக்காலம் ஒதுகிறோம், நாங்கள் எக்காலம் ஒதுகிறோம், எதிரியை வென்று விட்டோம், தினம் எதிரியை வென்று விட்டோம், உப்பரா உப்பரரா, உப்பரா உப்பரரா, ரிகா ரிகரரா, ரிகரா ரிகரரா, ரிபரா ரிபரரா, அயல் மொழி பேசுகிறோம், அதிசயம் காண்கிறோம், அயல் மொழி பேசுகிறோம், அதிசயம் காண்கிறோம், வரங்கள் பெறுகிறோம், நாங்கள் வரங்கள் பெறுகிறோம், வளமாய் வாழ்கிறோம், தினம் வளமாய் வாழ்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே சிவங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 12வது வசனம் செகண்ட் பார்ட். சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகபடிக்கு ஏதோ வந்து நீங்க சுவிசேஷம் பிரபலமாகுச்சு. நம்முடைய ஆண்டவருக்கு அநேக குணாதிசயங்கள் இருக்கு. ஒரு குணாதிசயத்தை நம்ம பார்த்தோம், யுத்தம் பண்ணுகிறார். நான் பார்த்தோம், அவருக்கு யுத்தம் பண்ணா ரொம்ப பிடிக்கும். அது எதிரிகளுடைய டெரிட்டரிக்குள்ள போய் யுத்தம் பண்ணுவார். ஆனா இன்னைக்கு நம்ம ஒரு ஆண்டோடைய ஒரு ஸ்பெஷல் பவரை நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம், விசேஷமான ஒரு பவர். அதுக்கு நான் ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறேன். இது என்னுடைய தலைப்பு, புக்கில் இருந்து இல்லை. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம், இதுதான் தலைப்பு. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். நம்முடைய ஆண்டவர் பவுலுடைய கையில இருக்கிற விலங்க வைத்துக் கொண்டு அற்புதங்கள் செய்கிறார். அதான் இன்னைக்கு வித்தியாசமான கண்ணோக்கத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்கணும். ஆண்டவர் பவுல் கையில இருக்கு விலங்கு இருக்கு, அவர் கட்டப்பட்டவராக பார்க்கிறோம். நான் சின்ன பையனா இருக்கும்போது நாங்க ஸ்கூலுக்கு போற வழியில
காமனா பார்க்கக்கூடிய ஒரு காட்சி என்னன்னா, ஒரு வாலிபன் ஒருத்தர் இருப்பான். அவன் கையில விலங்கு போட்டு இந்த போலீஸ் கையில பிடிச்சு கூட்டிட்டு போவாங்க. ரோட்டோட நடந்து அவன் தலையை குனிஞ்சு நடந்துட்டு போயிட்டு இருப்பான். நான் கேட்கும்போது நான் எல்லாரும் யார்ட்டையும் கேட்பேன். நான் அது சந்தேக கேஸ்ல போட்டு போறாங்க. அதாவது ரோட்டோலியா நடந்து கையில விலங்கு இருக்கும். அப்ப அந்த வாலிபர் சரியா தப்பா தெரியாது, ஆனா எவ்வளவு வேதனையோடு அவமானத்தோடு அந்த ரோட்டோலியா நடந்து போயிட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப நான் பார்த்து பல வருஷங்கள் ஆச்சு. சின்ன பையன், நீங்க யார் பார்த்தீங்களா எனக்கு தெரியாது. இது ஒரு காட்சி அந்த காலத்துல. இங்க பவுல் அது போல கையில விலங்குகளோட போயிட்டு இருக்கும்போது அவர் இருதயத்தில் எவ்வளவு வேதனைகள் இருக்கும். ஆனா நம்முடைய ஆண்டவர் என்ன செய்ய போறாருன்னா, அந்த விலங்கு வச்சு ஒரு அற்புதத்தை செய்ய போறார். அது என்ன அற்புதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு சம்பவத்தில் சுவிசேஷம் பிரபலமாகும்படி, சுவிசேஷத்தை பிரபலமாக்குறதற்கு ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஆயுதம் என்னது? விலங்கு. நம்ப முடியுதா? அதை தான் நீங்க நம்ம தியானிக்கிறோம். சரி, ஆண்டவர் வித்தியாசமான வல்லமைகளை சிலவைகளை தியானிச்சா தான் இது உங்களுக்கு புரியும். முதல்ல ஆண்டவர் ஒரு கோலை வைத்துக்கொண்டு ஒரு அற்புதத்தை செய்கிறார். கோல் வாசிப்போம். யாத்திராகமம் எடுத்துக்கொள்ளுங்க, 4வது அதிகாரம் 2வது வசனம். 4:2. கர்த்தர் உனக்கு உன் கையில் இருக்கிறது என்ன என்ற ஒரு கோல். நாங்க ஸ்டெத்தஸ்கோப் வச்சிருக்கோம், அப்படிதானங்க. ஆடு மேய்ப்பு என்ன வச்சிருப்பாரு? கோல் வச்சிருப்பாரு. அவர்கிட்ட இருக்கிற ஆயுதம் அது ஒண்ணுதான். அந்த கோலை வச்சு ஆடுகளை தட்டி கொண்டு போயிட்டு இருக்கணும். ஆடு அங்கங்கே போயிடக்கூடாது. எதிரி வந்தா அந்த கோலை வச்சு ஒரு அடியை கொடுக்கணும். அந்த கோல் தான் இருந்துச்சு. ஆனா அந்த கோலை ஆண்டவர் என்ன செய்யலார்னா, 4வது அதிகாரம் 20வது வசனம், எகிப்து தேசத்துக்கு இருந்தால் தேவனுடைய கோலை மோசே தன் கையிலே பிடித்துக் கொண்டு போனான். இப்ப ஆண்டவர் கண்கள் அந்த கோல் மேல விழுந்துருச்சு. விழுந்த உடனே அது என்ன மாத்தா? தேவனுடைய கோலா மாத்திட்டார். அந்த தேவனுடைய கோல்ல வைத்து ஆண்டவர் என்ன அற்புதத்தை செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாத்திராகமும் 14வது அதிகாரம் 16வது வசனத்துல 14-16, நீ உன் கோலை ஓங்கி உன் கையலை சமுத்திரத்து மேல் நீட்டி சமுத்திரத்தை 2ஆக பிளந்து விடு. ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பா உன் கையில இருக்கிற கோல் ஆடைதான் மேய்க்க முடியும், வேற எதுக்கும் பிரயோஜனப்படுத்த முடியாது. எங்க கழுத்துல இருக்கிற ஸ்டெத்தஸ்கோப் வச்சு அப்படி பார்க்கத்தான் முடியும். அது லேப்டாப் சவுண்ட் கேட்கும், ரெஸ்பெக்ட் ஒவ்வொரு இது சவுண்டு கேட்கும். ஆனா அது நோயை சரி பண்ணாது. ஒரு கத்தி எடுத்து அறுத்தா தான் சரியாகும். ஆனா கத்தி வேண்டாம்ப்பா, உன் கையில இருக்கிற கோலை போடும். நாங்க அறுத்தா கையத்தான் நாங்க இருக்க முடியும், காலை இருக்க முடியும், என்கிட்ட உடம்பு ஒரு அறுத்துரும். ஆனா ஆண்டவர் எதா இருக்கு சொல்றாரு? செங்கல்ல 2 அறுத்திருப்பாங்க. இதான் ஆண்டோடைய ஒரு வல்லமையில ஸ்பெஷல் வல்லமை. வல்லவனுக்கு புல் ஆயுதம். அதுபோல ஆண்டவர் ஏற்படுத்துறார். அதனால என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 16வது வசனத்துல, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலும் வெட்டாந்தர். அப்ப அந்த கோல்ல என்ன ஒரு பவர் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 2ஆ பிளக்கிறது மட்டும் கிடையாது, தரையெல்லாம் ட்ரை ஆயிடும். மழை பெஞ்சிருச்சு, மழை பெஞ்சுக்கிட்டு முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் மனுஷங்க ரோட்டு வழியா போக முடியாது. அது கார் ஒரு பக்கம் போச்சுனால சகதி சரன்னு அடிச்சு மேல அடிக்கும். ஆனா அடுத்த நாள் டோட்டலா ட்ரை ஆயிடுச்சு, அந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு. அதே தான் 21வது வசனம் பாருங்க. மோசே ஆண்டவர் சொல்றதை செய்தார். மோசே தன் கையை சமுத்திரத்திலே நீட்டினான். அப்பொழுது கர்த்தர், நீட்டுறது மோசே வேலை, அடுத்து அவர் தான் ஆக்ஷனை கொண்டு வந்துருவார். இதாங்க வல்லவன் ஆண்டவர். புல்லு ஒரு கோல், அது ஆயுதமா மாத்திராரு பாருங்க. அப்பொழுது கர்த்தர் ரா முழுவதும் பலத்த கீழ் காற்றினாலே சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு பண்ணினார். ஜலம் 2ஆக பிரிந்து பிளந்து போயிட்டு. சரி, ஆண்டவர் செய்த முதல் அற்புதத்தை நான் உங்களுக்கு காமிச்சேன். 2வது ஒரு அற்புதம் இதோட ஒரு வித்தியாசமான அற்புதம். அது என்னன்னு பார்ப்போமா? நியாயாதிபதிகள் 7வது அதிகாரம் 14வது. நியாயாதிபதிகள் 7:14. கிதியோன். அந்த கிதியோன் ஒரு பயந்த ஒரு சுபாவம் உள்ள. இப்ப தாவீதெல்லாம் பாத்தீங்கன்னா, அதாவது அந்த பயந்ததாக பைபிளே காணும். கோலியாத் நிற்கிறான், அப்படியே
விட்டா நேரா போய் 4 அடி குத்திட்டு வந்துருவேங்கிறவர் நிற்கிறார். அந்த அளவுக்கு ஒரு பவர் அவருக்குள்ள இருக்குது, வைராக்கியம் அவருக்குள்ள இருக்குது. ஆண்டோடைய நாமத தூஷணம் கோபம் புருட்டுன மூக்குக்கு மேல வருது. ஆனா இவர் அப்படி கிடையாது. என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்க, 7வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது மற்றவன், இது யோவாசின் குமாரனாகிய கிதியோன் என்கிற இஸ்ரவேலினுடைய பட்டயமே. இந்த பட்டயம்ங்கிறது என்னன்னா ஒரு பெரிய கத்தி. ஆனா ஆண்டவர் எதை யூஸ் பண்றாருன்னா ஒரு கனவை யூஸ் பண்றார், ட்ரீம். முதல் அவங்களுக்கு சொன்னேன், ஆண்டவர் எதை யூஸ் பண்ணார் அப்படின்னா கோலாவது நம்ம கையில பாக்குறோம். ஆனா ஒண்ணுமே இல்லாத ஒரு கனவுல இருந்து ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை உண்டாக்கி என்ன சொல்லுகிறாருன்னா 10வது வசனத்தை வாசிங்க தான் புரியும். போக பயப்பட்டானால், அப்ப ஆண்டவர் ஒருத்தருடைய இருதயத்தை உத்து போய் பார்க்கிறார். இவன் மோசமான பையன் கிடையாது, பயந்த சுபாவம் உள்ளவர். அந்த பயந்த சுபாவம் இருந்தனாலதான் அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 6வது அதிகாரம் 12 கர்த்தருடைய தூதனவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் இருக்காரு, நீ என்ன செய்ய. அப்ப அவன் சொல்றான், ஆண்டவர் எங்களோட இருந்தாலும் இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிறது. என்ன ஒரு அதுங்க ஒருத்தருடைய வாழ்க்கையில தோல்வியா நடந்துகிட்டு இருந்தானா அவங்க இந்த நிலைமைக்கு வந்துருவாங்க. என்ன மாதிரி அவருடைய இருதயத்தை அவங்களுக்கு காட்டுறேன். அவ்வளவு கிதியோன் தேவதூதன் நோக்கி, என் ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இதெல்லாம் இன்னைக்கு நடந்திருக்குமா? இதெல்லாம் என்ன ஒண்ணுமே இல்லை, எல்லாமே தோல்வியா இருக்குங்க. அப்படி ஒரு பயந்த மனிதனுக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை, அதான் அவனுக்கு கிடையாது. தரிசனம் யாருக்கு வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா நியாயாதிபதிகள் 7வது அதிகாரம் 13 கிதியோன் வந்த போது ஒருவன் மற்றொரு ஒரு சொப்பனத்தை சொல்லும். ஒருத்தன் என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதோ ஒரு சொப்பனத்தை கண்டேன், கட்டியிருந்த ஒரு வார்கோதுமை அப்பம் மீதியானுடைய பாளையத்திலே உருண்டு விழுந்தது, இது கூடாரம் மட்டும் கவிழ்த்து. நாங்கெல்லாம் தலைகளை கிடக்கிறோம். சரி, ஆண்டவர் 2வது என்ன யூஸ் பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சொப்பனத்தின் மூலமாக ஒரு தைரியத்தை கொடுக்கிறார். சரி, 3வதாக ஒருத்தருக்கு இதை விட ஒரு சிம்பிளா ஒரு காரியத்தை முடிச்சிட்டார். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். வாசிப்போம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் தாவீதை பார்க்கிறோம். 40வது வசனம். தன் தடியை கையில் பிடித்துக் கொண்டு, தடி கொஞ்சம் பவர் கூட ஓங்கி அடிச்சா மண்டை வந்துட்டோம். ஆனா என்ன செய்தார் கேட்டீங்கன்னா, ஆற்றிலிருந்து 5 கோலங்களை தெரிந்து அவைகளை மேய்ப்பனுக்குரிய தன் அடப்பாயில போட்டுக்கொண்டு, இப்ப ரொம்ப சின்ன ஆயுதத்தை எடுக்கிறார். குட்டி, இதோட குட்டியை பார்க்க முடியாது. ஆனா எதிரி ஜெயிண்ட், அவன் ஒரு கோலியாத்துக்கிற ஒரு பெரிய ஆள். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பா நான் வல்லவன், எனக்கு ஒரு புல்லு கூட போதும் அவனை போய் கண்டை படைக்கிறேன். அதனால என்ன செய்யறாருனா ஒரு கல் எடுக்கிறாரு, அந்த கல்லை வச்சு கவுன்ல அடிக்க வைக்கிறாரு, நெற்றில் அடிபடுது, அதை அப்படியே பிளாட் ஆகுறாரு. இங்க ஆண்டவர் செய்யற ஒரு ராட்சசனை வீழ்த்துறதுக்கு ஆண்டவர் ஒரு ராட்சசனை கொண்டு வர மாட்டார், அது அவருக்கு தேவையில்லை. சரி, இதான் பேக்ரவுண்ட். இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆண்டவர் பவுல் கையில இருக்கிற விலங்கை தாக்கம் செய்ய போறோம். பவுல் கையில இருக்கிற விலங்கு, பவுல் எப்படி இருக்கிறார், எப்படி வருகிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா வாசிப்போம்னா, அப்போஸ்தலர் 28வது அதிகாரம் 17வது 28:17 பவுல் எப்படி வருகிறான் அப்படின்னு. 3 நாளைக்கு பின்பு பவுல் யூதரில் பிரதானமானவர்களை வரவழைத்து அங்க இருக்கிற ஒரு விஐபிஸ கூப்பிட்டு விட்டார். கூடி வந்த பொழுது அவன் அவர்களை நோக்கி, சகோதரரே, நம்முடைய ஜனத்திற்கும் நம்முடைய முன்னோனுடைய முறைமைக்கும் விரோதமாக நான் செய்யாதிருந்தும் கட்டப்பட்டவனாக எருசலேமிலிருந்து ரோமபுரிக்கு கையிலே கட்டப்பட்டவனாக, நான் சொன்னேன்ல உங்களுக்கு, ரோட்டு வழியா ஒரு வாலிபனை கையில விலங்க போட்டுட்டு இந்த போலீஸ் பிடிச்சு கூட்டிட்டு வருவாங்க. அது மாதிரி எங்க இருந்துன்னா ஃப்ரம் எருசலேம் டு ரோமாபுரி என் கையில விலங்கு இருந்துச்சா அப்படின்னு சொல்லி சொல்றாரு.
இதுதான் பவுலுடைய நிலைமை, கட்டப்பட்டவனாக. இப்ப என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரோமர் கையில ஒப்பு கொடுக்கப்பட்டே, அதாங்க கொடுக்கறது வேற, ஒப்பு கொடுக்கறது. அவங்க சொல்லியிருக்கேன், பேனா இருக்கு, உங்களை கொடுத்துட்டு திரும்ப வாங்கி பாக்கெட்ல வச்சுக்கேன். ஆனா ஒருத்தருக்கு நான் காசு கொடுத்துட்டேன், ஒரு கிஃப்ட் கொடுத்தாச்சு, அது ஒப்பு கொடுக்குறது என்னன்னு சொல்லி. அப்ப பவுல அவங்க என்னன்னாலும் செய்யலாம். சங்கிலியை மாட்டியாச்சு, அடிக்கிறவங்க ஆடி, துப்பணுமா துப்பி என்னாலும் செய்யலாம், ஃப்ரீ ஹேண்ட் அவங்களுக்கு கொடுத்துட்டாரு. அதுதான் இப்ப. ஆனா எதை கட்டப்பட முடியல, சுவிசேஷத்தை கட்ட முடியல. பவுலுக்குள்ள இருக்கிற சந்தோஷத்தை கட்டப்பட்டோம், அதை கட்டவே முடியாது. அதனாலதான் அடுத்த இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். எடுத்துக்கொள்ளுமா, 2 தீமோத்தேயு எடுத்துக்கொள்ளுங்க. 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 9வது. 2 தீமோத்தேயு 2:9. இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் பாதகனை போல கட்டப்பட்டு, பாதகன் அதாவது இதை விட ஒரு கேவலமான ஒரு மனிதனை பார்க்க முடியாது, கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன், வேத வசனமோ கட்டப்பட வேண்டும். இதான் நான் சொல்றேன். அதான் ரோமா போர்ச்சோடால எதை கட்ட முடிஞ்சதுன்னா, பவுலுடைய கையில போட்டு விலங்கு போட்டு கட்ட முடிஞ்சது. ஆனா எதை கட்ட முடியல, சுவிசேஷம் அறிவிக்கிறது, வேத வசனம் போறத கட்டப்பட முடியும். இதுதான் ஆண்டவர் பவுலுடைய கையில இருக்கிற விலங்கு வச்சு செய்யற அற்புதத்தை நம்ம பார்ப்போம். வேத வசனமோ கட்டப்படவில்லை. சரி, சங்கிலி என்ன செய்யும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இது ஒரு என்ன செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இழந்து போன ஒன்றை திரும்ப கிடைக்க வச்சு. சங்கிலி என்ன செய்யுது, இழந்து போனதை திரும்ப கிடைச்சு, அது வந்து இழந்து போச்சு. லூக்கா 15வது அதிகாரம் 4வது வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், காணாமல் போட ஆட சொல்கிறார். ஆடு மேய்ப்பனோட்ட தூரமா போயிடுச்சு. மேய்ப்பனுக்கு இழப்பு, ஆட்டுக்கு தெரியாது. அதுபோல இந்த ரோம போர் சேவருடைய கையில பவுலை கட்டி வச்சிருக்காங்க. பவுலுக்கு தெரியும், இந்த ஆடு தேவன் உண்டாக்குன ஆடு, அவர் சாயல உண்டாக்குன ரோம போர் சேவன். நம்மள மாதிரி குள்ளமெல்லாம் இருக்க மாட்டாங்க, நல்லா ஜாண்டிக்கா இருப்பான், பாடி பில்டர் மாதிரி இப்படி இருப்பான். இவ்வளவு ஒரு சரீர ஆரோக்கியத்தை கொடுத்த ஆண்டவர் இவன் ஒரு காணாமல் போன ஆடுன்னு சொல்லி அவனுக்கு தெரியாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான், சுத்திட்டு இருக்கான். இப்ப ஆண்டவர் இந்த ஆடை என் கையில கொடுத்துட்டாரு, என் கையில மாட்டிக்கிச்சு. இந்த விலங்கு என்ன செய்யும், இந்த ஆடை பரலோகத்துக்கு நான் கொண்டு வரணும். மேய்ப்பன் தேடி கண்டுபிடிச்சு போறாரு. மேய்ப்பன் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு என்னதான் தேவையா இருந்துச்சு, மேய்ப்பன் மற்ற ஆடுகளை விட்டுட்டு இந்த ஒரு காணாமல் போன ஆடை தேடி போனார். ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காருன்னா, அந்த ஆட்டை கொண்டு வந்து பவுலுடைய கையில கட்டி வச்சிட்டாரு. பவுல் இடி நீ ஒரு சுவிசேஷம். சரி, அடுத்து நம்ம பார்க்க போறது 8வது வசனத்துல காணாமல் போன காசு, வேல்யூபிள் திங். இன்னைக்கு ஒரு பட்டன், எனக்கெல்லாம் பட்டன் ரொம்ப முக்கியம், ஏன்னா அந்த பட்டன் கிடைக்காது. எங்கேயாவது தப்புனா உடனே தேடி பிடிச்சு அதை கண்டுபிடிச்சு தச்சு வச்சிருக்கேன் நான். ஆனா இன்னும் ஒரு தங்க காசு, வெள்ளி காசு, ஒரு திருகாணி, இல்ல உங்க இதுல ஏதாவது ஒண்ணு காணா கேட்டா நீங்க எப்படி தேடுவீங்க? அதுபோல அந்த காசுக்கு தெரியாது, வேல்யூபிள் திங் தான், ஆனா தெரியாது. அதுபோல இந்த ரோம போர்ச்சவர்கள் ஆண்டவருடைய பார்வையில பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, ஆத்துமா, அதான் நான் சொன்னேன், ஆத்துமா ஆதாயம் செய்யறவன் தான் ஞானவான். ஆண்டவர் ஞானவானாகி ஆத்துமா ஆதாயம் செய்யற பவுல இந்த ஆடு, இந்த காசு தப்பிச்சு ஓடாதபடிக்கு விலங்க போட்டு கட்டி வச்சிட்டார். 6 மணி நேரம், 6 hours 2 பேரும் ஒன்னாத்தான் இருக்கணும். அந்த நேரத்துல அவர் பவுலோட பேசும்பொழுது, பவுல் அந்த கையில கட்டி வச்சுட்டு, நீ எஸ்கேப் ஆக முடியாதப்பா, 6 மணி நேரம் சுவிசேஷத்தை சொல்லி நீ கேட்ப. அந்த காசு வேல்யூபிள் திங். 3வது நம்ம பாக்குறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 24வது வசனத்துல ஒரு 11வது வசனம், காணாமல் போன ஒரு மனிதன். தகப்பன் எங்க இருக்கிறாரு, பரத்துல இருக்கிறார், அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்ப அது காணாமல் போன மனிதன் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 24வது வசனத்துல இவன் மரித்தான். மரித்தான்னா உயிரோட தான் இருக்கான், பாவம் எல்லாம் செய்ய தெரியல அவனுக்கு, அப்பாட்டெல்லாம் வர முடியல. மரித்தானா உறவு கட்டாயிடுச்சு. இப்ப இந்த ரோம போர்சர்களுக்கும் பிதாக்குள்ள உறவு இல்லாம இருந்துச்சு. பவுல் ஆண்டவர் கனெக்ட் பண்றாரு சங்கிலியை வச்சு. அதனாலதான் இந்த சங்கிலி தான் ஹீரோ. அதான் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். சங்கிலியை கட்டி வச்சு, மகனே நீ எங்கேயும் எஸ்கேப் ஆக முடியாது,
நம்ம ஆலயத்துல செய்தி ஆரம்பிக்கும் போது ஒரு சிலர் போன்ல நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. நான் பார்த்துருக்கேன். அப்படி போனை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் அதுல மெசேஜ் போட்டுட்டு இருப்பாங்க. ஒரு சிலர் மெசேஜ் யாருக்கு வெளியில போயிடுவாங்க. நான் பார்த்துருக்கேன். இன்னும் ஒரு சிலர் தூங்குவாங்க. இவ்வளவு சம்பவமும் ஆலயத்துக்குள்ள நடக்கும். நீங்க பார்த்திருக்கீங்களா? நான் பார்த்திருக்கேன். ஆனா இந்த போர் சேவகன் தூங்கவும் முடியாது. தூங்கினால தலை போயிடும். போன் அந்த காலத்துல கிடையாது. வெளியிலயும் போக முடியாது. பவுலோட தான் நிக்கணும், உட்கார்ந்து இருக்கணும், நடக்கணும். ஆனா கையை விட்டு பிரிக்க முடியாது. அதனால ஆண்டவர் என்ன அழகா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை கண்டுபிடிச்சாருன்னா, இவரே பவுல், உனக்கு நான் 6 மணி நேரம் டைம் கொடுத்துருக்கேன். இவன்ட்ட நீ என்ன சொல்லுவியோ, கதை சொல்லுவியோ, என்ன சொல்லுவியோ, ஆனா நீ ரட்சிப்பை கொடுத்து நீ நான் வழி நடத்தணும். சரி, இப்ப இதுக்கு வழி ஒரு சம்பவத்தை நம்மளுக்கு அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 6வது வசனத்துல பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிறார், உட்காவல்ல இருக்கிறார். உட்காவல்ல இருக்கும்போது உட்கார வச்சு லாக் பண்ணிட்டு போனாலே அவனால எஸ்கேப் ஆகி வெளியே வர முடியாது. ஆனா அவனுக்கு அங்க ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேதுரு 2 சங்கிலினாலே கட்டப்பட்டு, இதான் மெத்தட், 2 சங்கிலி, இந்த பக்கம் ஒரு சங்கிலி, இந்த சங்கிலி வச்சு ஒரு இந்த கையில ஒரு சங்கிலி, 2 கையிலும் 2. அதாவது அவர் தலையை வெடுக்க போறாங்க, டெத்துக்கு வச்சிருக்காங்க, அதனால டபுள் சங்கிலி. ஆனா பவுல் அந்த அளவுக்கு மோசம் கிடையாது. ஒரு சங்கிலி, ஒரு போர்ச்சவன். அதனால 6 மணி நேரம், இந்த 24 மணி நேரமும் சோல்ஜர்ஸ் மாறி மாறி வந்துட்டு இருப்பாங்க, டர்ன்ல வந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நோ ஹாலிடே, ஓய்வு கிடையாது. அன்றைய கிருபைனால நான் 365 நாள் நான் வேலை பார்க்கறேன். வெளியூர் போறேன்னா ஒரு 3 நாள் லீவ் எடுத்துட்டு போயிருவேன். ஆனா விருதுநகர்ல இருந்தானா எனக்கு லீவு கிடையாது, ஆஃபும் கிடையாது. உங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். அது உங்களுக்கு சந்தோஷமான தெரியும், எனக்கு சந்தோஷம். இந்த ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் நான் ஆஸ்பத்திரி போறேன். எனக்குள்ள ஒரு ஏவுதல் என்னன்னா, நம்ம பிரேயர் ஹால் சும்மா தான் இருக்கு. சங்கீதத்தை நான் 3 மணிக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு சாயங்காலம் ஒரு 6:30 to 7 சொல்லிக் கொடுத்தா எப்படி இருக்குன்னு எனக்கு ஒரு சந்தோஷம். ராஜேஷ் கொஞ்சம் பேர் இருக்கீங்க, ஜானகிமா இருக்காங்க. ஜானகிமா முடிஞ்சா இன்னிலிருந்தே என்ன செய்யுங்க, பிரேயர்களை கிளீன் பண்ண ஆரம்பிங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். முத தடை எங்க இருந்து வரும்னா, வீட்டாரே சத்துரு. உங்களுக்கு தெரியும் யார நான் சொல்றேன்ட்டு. வீட்டார், அந்த வீட்டார ஆண்டவர் என்ன செய்யணும், சிங்கத்தை கட்டுற மாதிரி கட்டணும். இல்ல இந்த சங்கிலியாவது போட்டு கட்டி வச்சிடணும், தடை பண்ணாம இருக்கிறதுக்கு. ஏன்னா கொரோனா நேரத்துக்கு முன்னாடி நம்ம அழகா கூடணும், நல்ல ஒரு ஐக்கியம் இருந்துச்சு. இங்கே இருக்கு, இல்லை நான் சொல்ல மாட்டேன். ஆனா திரும்ப நம்ம என்ன செய்வோம், ஒரு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 6:30 மணிக்கு ஒன்றாக இணைந்து சங்கீதத்தை தியானிப்போம். சரி, ஆண்டவர் நம்மளை வழி நடத்தணும், அதுபடி சொல்லுவோம். ஆனா இங்க பவுலுக்கு கட்டப்பட்டு நோ ஹாலிடே. ஆனா எதற்கு அவருக்கு ஹாலிடே கிடையாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். ஜெபத்திற்கு ஹாலிடே கிடையாது, சுவிசேஷம் சொல்றதுக்கு ஹாலிடே கிடையாது. தொய்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதுக்கு தேவைன்னா ஒன்னஸ், ஒரே சிந்தை. சரி, இப்ப இந்த வசனத்தை இப்ப நான் உங்களுக்கு பேக்ரவுண்ட் சொல்லிட்டேன். இப்ப வசனத்துக்குள்ள போகிறோம். சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் நீங்கள் பிரபலம்படி நீங்கள் அறிய மனதா இருக்கு. நீங்கள் அறிய மனதா இருக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கா, எஸ், ராஜேஷ் ஆல்ரெடி ரெடி போட்டார். ஒரு அன்னைக்கு உங்களுக்கு கேமரா எங்கேயாவது உங்களுக்கு புக்கிங் இருந்தால் தயவு செய்து நீங்க போயிடும். ஆனா மற்றவர்கள் வரணும், திரும்ப அப்படியே அதை ஒரு ஆசிரியத்தை நம்ம திரும்ப வைத்துக்கொள்ளும். அதுக்காண்டி இப்ப ஆசிரியர் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். சரி, பார்ப்போம். இப்ப இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஐ வாண்ட் யூ டு நோ அப்படின்னு இங்கிலீஷ்ல இருக்குது. I want you to know, நீ அதை தெரிந்து கொள்ளணுங்கிறதா இப்ப இது. இதுக்கு புரிந்து கொள்றதற்கு எங்கெல்லாம் பவுல் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கிறார் அப்படின்றது நம்ம பார்க்க போறோம். ரோமர் 1வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கணும். ரோமர் 1. ஐயா, பைபிள் சொல்றேன். வீட்டார் தான் சத்துரு, வீட்டார் போகாதுன்னு, போகாதே ஏன் புருஷா நீ இங்கே இருந்து செய்தி சொல்லிடுவாங்க. நான் எப்படி நான் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றேன், அங்க நம்ம ஒரு 1/2 மணி நேரம் வசனத்தை வாசிப்போம். சரி, ரோமர் 1வது அதிகாரம் 13வது வசனத்துல பவுல் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சகோதரி, புறஜாதியான
மற்றவர்களுக்குள்ளே நான் பலனை அடைந்தது போல உங்களுக்குள்ளும் சில பலனை அடையும்படிக்கு உங்களுக்கு வர பலமுறை யோசனை அறிந்தேன். ஆயிரம் என்ன குறித்து இந்த நீங்கள் அறியாதிருக்க மனதில் அறியாதிருக்க சொல்றாரு. எப்பா பல இடத்துல போய் நான் ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணிட்டேன். ரோமாபுரிக்கு வந்து இங்கேயும் நினைச்சனும். ஆனா எனக்கு பயங்கரமா தடை இருந்துச்சு. எப்படி ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன தடை வரும் எனக்கு தெரியாது. ஆனா தடை வரும். அதனாலதான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இப்ப வசனத்தை வரேன். இப்ப நீங்க எல்லாம் தொகைந்து ஜெபிக்கணும். ரைட். அடுத்து என்ன நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். I want you to know. அடுத்து என்ன பார்ப்போம். 11வது அதிகாரம், ரோமர் 11வது அதிகாரம் 25வது வசனம். மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான் என்று நடத்துங்கள். ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று. ஒரு ரகசியத்தை நீங்க அறிந்து கொள்ளணும். என்ன ரகசியம் அப்படின்னா, புறஜாதியாருங்கிற ஒரு கூட்டம் இருக்காங்க. அவங்களுடைய நிறைவு வந்தா தான் சபை எடுத்துக்கொள்ள. 11வது அத்தியாயத்துக்கு பலமுறை நம்ம தியானிச்சிட்டோம். ஆனா பவுல் சொல்ற இது நீங்கள் அறிய வேண்டும். அறிந்து now I want you to know. இங்கேயும் அதே கருத்தை விளக்குறாரு. சரி, அடுத்து என்ன பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் முதல் வசனம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் முதல் வசனம். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்றால் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய பிதாக்கள் மேகத்தை கீழ் இருந்தார்கள். ஒரு ஞானஸ்தானத்தை குறிக்கிறதுக்கு பழைய ஏற்பாட்டில் நடந்த சம்பவத்தை செங்கடல் விலைக்கு சொல்றேன். அதுக்கு நீங்க புரிந்து கொள்ளணுங்கிறதுக்கு அதுக்கு இந்த ஒரு வார்த்தையை யூஸ் பண்றாங்க. சரி, இதை நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். 2வது பார்க்கிறோம். 12வது வசனத்தை திரும்ப உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். இது ஆரம்பிக்குது சகோதரரே அப்படிங்கிற. சகோதரரேன்னு சொல்லி ஒரு கூட்டத்தார், அதாவது சபை இருக்குது, சபையில சகோதரர்கள் இருக்கிறாங்க. சபையில இருக்கிற சகோதரர்களுக்கு தன்னுடைய விலங்க குறித்தும் சுவிசேஷம் எப்படி பிரபலமாங்கிறத அவங்களுக்கு சொல்றாங்க. நமக்கும் தான் அன்னைக்கு அவங்களுக்கு ஸ்பெசிபிக்கா சொல்கிறாங்க. 12வது வசனம் பாருங்க. எனக்கு சம்பவித்தவைகள் இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்லையும் அதுக்கும் ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் இருக்கு. சரி, நீங்க அலவுட், நீங்க பிற உட்காந்து யூடியூப்ல பாத்துக்கலாம். சரியா? மற்ற நாட்கள் நீங்க டைம் கிடைக்கும்போது வரலாம். ஏன்னா உங்களுக்கு தொழில் ரொம்ப முக்கியம். சரி, இதுக்கு என்ன ஒரு இங்கிலீஷ் வார்த்தை போட்டிருக்காங்கன்னா, மை சர்க்கம்ஸ்டன்சஸ், என் சூழ்நிலை. அதாவது இங்க என்ன பார்க்கறோம்னா, எனக்கு சம்பவித்தவைகள்ங்கிறது என்னன்னா சூழ்நிலை. இந்த சர்க்கம்ஸ்டன்சஸ் சூழ்நிலைங்கிறதுக்கு ஒரு கிரேக்க வார்த்தை சொல்றேன், எழுதிக்கோங்க. கெட்டா ஏமாங்கிற ஒரு கிரேக்க வார்த்தை. KETA கெட்டா. EMA கெட்டாமாங்கிறது என்னன்னா என்னை குறித்த காரியங்கள். சூழ்நிலை என்னை குறித்த காரியங்கள். இப்ப நான் உங்களுக்கு நம்முடைய காரியத்தை நான் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 6:30 மணி நம்மை குறித்த காரியம். இது நம்ம சர்ச்சிலிருந்து யாராவது வருவாங்களோ? ஒரு வர மாட்டேன். நம்ம ஹாஸ்பிட்டல் இருக்க ஸ்டாஃப் யார் வருவாங்களே? அதாவது பிரேயருக்கு வர்றவங்க வருவாங்க, மற்றவங்க வர மாட்டாங்க. கேட்பாங்க, டாக்டருங்க முந்தி மாதிரி பிரேயர் ஆளுக்கு போயிட்டாரு. எங்க போயிருக்காரு? பிரேயர் ஆளுக்கு போயிருக்காரு. இது யாரு? நம்மை குறித்த சூழ்நிலை. அதான் கேட்டா ஏமா. 22வது வசனத்துல, பிலிப்பியர் 1:22, ஆகிலும் சரித்திரை பிழைத்திருக்கிறதுனால என் கிரியைக்கு பலன் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது கிரியைகளுக்கு தக்க பலன். அப்ப இந்த பலன் சூழ்நிலையினால கிடைக்குது. பவுல் அரண்மனையில கட்டப்பட்டிருக்கிறார். அந்த கட்டப்பட்டதுனால கிரியைக்கு பலன் உண்டாவதுனாலே, கிரியை என்னது? இருக்கிற சூழ்நிலையில கையில சங்கிலி வச்சு கட்டிருக்காங்க, அங்க ஒரு கிரியை செய்தாரு, சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். அதனால அவருக்கு ஒரு ரிவார்ட் கிடைக்குது, பலன் கிடைக்குது. இது என்னன்னா ரிலேட்டட் டு மீ, எனக்கு சம்பந்தம். இது இட்ஸ் எனக்கு சம்பந்தம். இதற்கு ஒரு வசனத்தை நம்ம பார்க்க போறோம். எபேசியர் 6வது அதிகாரம் 21வது வசனம். எனக்கு அடுத்த 6 எனக்கு அடுத்த காரியங்களும் என் சுப செய்தியிலும் உங்களுக்கு தெரிவிக்கணும். எனக்கு பவுல் இருந்த சூழ்நிலை கட்டப்பட்டிருந்த சூழ்நிலை. பவுல் இருந்த சூழ்நிலை அவமானத்தின் சூழ்நிலை. பக்கத்துல யார் இருப்பா? ஒரு
திடகார்த்தமான, பார்க்கவே பயமா இருக்கும். இவனை கிட்ட இவனை நெருங்கவே முடியாது. ஆனா எனக்கு இருக்கிற சூழ்நிலை என்னன்னா, ஆண்டவர் இந்த தடி பயலை என் கையில கொடுத்து வச்சிருக்கிறாரு. காணாமல் போன ஆடு, காணாமல் போன காசு, காணாமல் போன கெட்ட குணம் என்ற 6 மணி நேரம் கொடுத்திருக்காரு. 6 மணி நேரத்துக்குள்ள இவனை பிரிச்சு அவனுக்கு எல்லா சுவிசேஷத்தையும் நான் சொல்லிடுறேன். இதுதான் அவர் இருக்கிற சூழ்நிலை. இதே வார்த்தையை பவுல் இன்னொரு இடத்துல எப்படி யூஸ் பண்றாரு அப்படின்னு கொலோசியர் 4:7. இது ஏன் ரிலவென்ட் வசனங்கள் சொன்னா அந்த சூழ்நிலை இது கரெக்டா சுட்டாங்க பாரு. கொலோசியர் 4:7. பிரியமான சகோதரர், உண்மையுள்ள வேலைக்காரனாகிய கர்த்தருக்குள் எனக்கு உடன் வேலைக்காரன் என்பவன் என் செய்திகளை உங்களுக்கு அறிவிப்பார். என் செய்தி நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, டாக்டர் நீங்க செய்தி சொல்லும் போது ஞாயிற்றுக்கிழமை ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கு, ஆனா நல்லா ரொம்ப நாளா காத்துட்டோம். இது நம்ம வக்கீல் சாருக்கு முடிந்தால் சொல்லுங்க, வராரான்னு நமக்கு தெரியாது. ஆனா அநேக நாள் சொல்லுவாரு, நீங்க மட்டும் சர்ச்சில் சாரி நம்ம இதுல வச்சா நான் வந்துருவேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயா இருந்தா அவர் வருவார். சொல்ல வேண்டியது உங்க வேலை. சரி, இப்ப இதனால என்ன நடக்குதுன்னு சொல்லி 12வது வசனத்தை பார்த்து இந்த செய்தி முடிக்கப்படும். பிலிப்பியர் 1:12. சகோதரி, எனக்கு சம்பவத்தில் சுவிசேஷம் பிரபலமா இருக்கு. சுவிசேஷம் பிரபலம், அதாவது இது என்னன்னா மோசத்துக்குள்ள நல்லதுக்கு. have turned out for the greater, சொல்றேன், have turned out for the greater progress of gospel. அதாவது இருப்பது சிறைச்சாலை, சிறைச்சாலை இருந்தாலும் சுவிசேஷம் பிரபலமானது. இது நம்ம நாளைக்கு தியானிப்போம். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமா கருவேமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. சங்கிலியை கொண்டு வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்ங்கிற ஒரு கான்செப்டில் நாங்கள் தியானித்தோம் ஐயா. அந்த சங்கிலியின் மூலமாக சுவிசேஷத்தை அறிவிக்க பவுலுக்கு நீர் கொடுத்த நன்மைக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.